அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மணி என்னாவது 1:05, 1:30 மணிக்கு லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1:30 மணிக்கு மேலே யார் பேசினாலும் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த 1:30 மணிக்குள்ளார சில கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். முதலில் உங்கள் எல்லோரையும் பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுகிறது. ஏன்னா நீங்கள்லாம் காமன் ஆடியன்ஸ் கிடையாது. கலைகளின் பால் நாட்டம் கொண்ட, அந்த துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையோடு தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கிறீர்கள். உண்மையில் உங்களிலிருந்து பல சிறந்த எழுத்தாளர்கள் எதிர்காலத்தில் வருவீர்கள், சிறந்த நாடக கலைஞர்கள் வருவீர்கள், சிறந்த திரைக்கலைஞர்கள் வருவீர்கள், சிறந்த நாட்டார்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய கலைஞர்கள் வருவீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை போன்ற மாணவர்களுக்காக தொடர்ந்து பயிலரங்குகளை நடத்தி கொண்டிருப்பவன் என்ற முறையில் இவ்வளவு பெரிய ஒரு கேதரிங், அதற்காக நம்முடைய ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கும் தாட்கோவிற்கும் முதலில் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய செக்ரட்டரி மேம் வந்திருக்காங்க, கந்தசாமி சார் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் இதை முன்னெடுத்து செய்வது, ஒரு அரசு துறைக்குள்ளாக இதை செய்வது என்பது எவ்வளவு சவாலானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இதை வெற்றிகரமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இது போன்ற நம்முடைய தமிழ் மரபோடும் பண்பாட்டோடும் கலைகளோடும் இணைந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, இங்கே நிறைய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இந்த 3 நாளும் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள். இது ஒரு மகத்தான வாய்ப்பு. வெவ்வேறு துறை சார்ந்து அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் தமிழின் மிகவும் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவரான சுகீதராணி இருக்கிறார். இன்னும் பல ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெறிப்படுத்துதலை இந்த 3 நாளும் அளிக்கிறார்கள் என்பது உண்மையில் அடுத்த தலைமுறை கலைஞர்களை, சிந்தனையாளர்களை, எழுத்தாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய துவக்கமாக நான் இதை பார்க்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்கள், எதை அடைய விரும்புகிறீர்கள், எங்கெல்லாம் தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்குள்ளும் உங்களை பற்றி ஒரு கனவு இருக்கும், இந்த சமூகத்தை பற்றி ஒரு கனவு இருக்கும், உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கனவு இருக்கும். ஏதோ படித்துவிட்டு ஏதோ வேலைக்கு செல்வோம் என்று நினைக்கக்கூடிய யாரும் இங்கே வரவில்லை. ஏதோ ஒரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்படியோ அமைத்து கொண்டால் போதும் என்று நினைப்பவர்கள் இங்கே வரவில்லை. மாறாக உங்களுக்குள் இருக்கிற ஒரு கலைஞனை கண்டுபிடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அவனை எப்படி உருவாக்கி கொள்வது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்படி தங்களுடைய இளம் வயதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்கே இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக இங்கே செயல்பட்டு கொடுக்கக்கூடிய அருண், தம்பி அருண், அவர் இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனை முறை என்னை தொடர்பு கொண்டிருப்பார் என்று தெரியாது. ஆனால் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் நடத்திய அந்த யூடியூப் சேனலில் அவர் ஒரு இளம் பேச்சாளராக, லயோலா கல்லூரி மாணவராக அப்பொழுது பங்கெடுத்தார். இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களில் ஒருவராக அவர் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கெடுத்துத்தான் அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். இப்படி பல இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். பல இளைஞர்கள் மிகப்பெரிய உத்வேகத்தோடு தங்களுக்கு ஏதாவது பற்றி கொள்வதற்கு ஒரு பற்றுக்கோடு கிடைத்தால் அதை பற்றி கொண்டு மேலே வந்து விடலாம் என்று தமிழ்நாட்டின் மூலைமுடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து, வெளிச்சப்படாத இடங்களிலிருந்து, எந்த வாய்ப்புகளும் மற்ற இடங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சென்னையிலேயே வசிக்கக்கூடிய ஒருவருக்கு பல கதவுகள் இருக்கலாம், பல கதவுகளை போய் தட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் சென்னைக்கு வெளியிலிருந்து கூட நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். எதற்காக? உங்களுக்கு தேவை ஒரு சாளரம், ஒரு வாய்ப்பு, ஒரு கதவு திறந்தால் நிச்சயமாக அதை உறுதியாக பற்றி கொண்டு மேலே வந்து விடலாம் என்கிற உறுதியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கான கதவுகளை திறப்பதற்காக, உங்களுடைய அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக. ஏனென்றால் அது எதுவுமே தொலைதூர கனவுகள் அல்ல, உங்கள் வானம் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. அதற்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்குவதற்காகத்தான் உங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நாம் இந்த தலைப்பிற்குள்ளாக வருவோம்.
இந்த தலைப்பு நமக்கு சொல்வது என்ன? கலைகளுக்குள் இருக்கக்கூடிய, கலைகளுக்கு இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது என்ன? இதுதான் இதனுடைய பொருள். இதை ஏன் நீங்கள் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், தனித்தனியாக அது பார்த்தீங்கன்னா நாட்டார் கலைகள், இலக்கிய கலைகள், நடிப்புக்கலை, காட்சிக்கலை என்று பல தலைப்புகளில் இந்த 3 நாட்களும் பயிலரங்குகள் நடக்கப் போகிறது. ஆனால் இது 4ம் தனித்தனியாக இருந்தால் கூட எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் ஈடுபாடு இருந்தால்தான் அந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பில் என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது உதாரணமாக, நாடகக்கலையில் ஆர்வம் உள்ள ஒருவர், உங்களுக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கலாம். நடிப்பில் ஆர்வம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் நாம் எப்படி நடிக்க வேண்டும், முகபாவங்களை எப்படி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது போன்ற பயிற்சிகள் இருந்தால் போதுமா? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி என்றால் மற்ற கலைகளை நீங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்? உங்களில் பலருக்கு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். உங்களில் பலருக்கு நடிகராக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். அப்படி என்றால் நடிப்புகளை சம்பந்தமான ஒரு பயிற்சியை மேற்கொண்டால் போதுமா? அது அடிப்படை பயிற்சி. அதோடு சேர்ந்து நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு முதல்ல மியூசிக் தெரியணும். ஏனென்றால் இசை இல்லாமல் நடிப்பு இல்லை. அப்படி என்றால் இசைக்கலைக்கு தனியே ஒரு அமர்வு அல்லது ஒரு நடக்கிறது என்று சொன்னால், நடிகராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய மேற்கத்திய இசை, நாட்டார் இசை மற்றும் நம்முடைய சாஸ்திரிய சங்கீதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கலைகளினுடைய அடிப்படைகளையும் அது சார்ந்த பயிற்சிகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டால்தான், இன்றைக்கு யாரெல்லாம் மிகச்சிறந்த நடிகர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் நடிகராக வேண்டுமென்று நடிப்பு பயிற்சி பெற்றிருப்பார்கள். அதோடு சேர்ந்து அவர்கள் இசையை கற்றிருப்பார்கள், இசை சார்ந்த அடிப்படைகளை கற்றிருப்பார்கள். சரி, இசையை கற்றுக்கொண்டால் போதுமா ஒரு நடிகர்? அவருக்கு இலக்கியம் தெரிய வேண்டும். ஏன் இலக்கியம் தெரிய வேண்டும்? நடிப்புக்கும் இலக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்கள் ஒரு நடிகராக மாறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நடிகராக நீங்கள் மாறுகிற போது நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக மாறுகிறீர்கள். அந்த கதாபாத்திரத்திற்கென்று பல குணாதிசயங்கள் இருக்கும், பல இயல்புகள் இருக்கும். சரி, இப்பொழுது ஒரு சிறந்த சிறுகதையை நீங்கள் படிக்கிற போது, ஒரு சிறந்த நாவலை நீங்கள் படிக்கிற போது, அந்த கதாசிரியர் என்ன செய்கிறார்? அந்த கதாபாத்திரத்தினுடைய தோற்றம், அதனுடைய வயது, மன இயல்புகள், மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாவற்றையும் ஒவ்வொரு சிறந்த கதாசிரியரும் விவரிக்கிறார். எந்த சிறந்த கதையை எடுத்து பாருங்கள், அதில் முழுக்க ஒரு கதாபாத்திரம். கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் அதை இவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய இலக்கிய படிப்பு. அந்த கதாபாத்திரத்தை படித்து 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 தன்னை ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கி கொள்வது, அந்த கதாபாத்திரத்தினுடைய இயல்புகளாக அந்த கதாசிரியர் என்னவென்று சொல்கிறாரோ அதையெல்லாம் தன்னுடைய இயல்பாக மாற்றிக்கொள்வது. இதை நீங்கள் ஒரு நடிகராக வர வேண்டும் என்று விரும்பினால், இதே நீங்கள் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு கேமராமேனாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கும் இதே விஷயம்தான். நீங்கள் இயக்குனராக வேண்டும் என்றால் உங்களுக்கு திரைக்கதை எழுத வேண்டும். திரைக்கதை எழுத வேண்டும் என்றால் கதை எப்படி எழுத வேண்டும் என்று தெரிய வேண்டும். 4 கொரியன் படத்தை பார்த்துட்டு, 4 சினிமாவை பார்த்துட்டு விட்டு அதை திருடி நம்ம ஒரு படம் எடுக்கலான்னு நினச்சா அது ரொம்ப சீக்கிரம் இன்னைக்கு இருக்க உலகத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடும். நம்முடைய மண்ணின் கதைகள், நம்முடைய மக்களின் கதைகள், நம்முடைய சமூகத்தின் அடியாளத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களின் கதைகள், இந்த கதைகளை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த கதைகளை எப்படி எழுத வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் ஒரு கதையை எழுத வேண்டும் என்றால் பூமணியினுடைய ஒரு நாவலை படிக்க வேண்டும். படித்தால்தான் நமக்கு தெரியும் அதை எப்படி திரைக்கதையாக எழுதுவது, அல்லது அது போன்ற ஒரு கதையை நாம் எப்படி எழுதுவது என்று. இல்லை நான் டைரக்டர் ஆகிறேன், நான் உலக சினிமா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. அப்போது நீங்கள் ஒரு இயக்குனராகணும்னாலும் சரி, ஒரு நடிகராகணும்னாலும் சரி, மற்ற கலைகளோடு உங்களுக்கு பரிச்சயம் தேவை. அப்போதுதான் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது காட்சிக்கலை தான் உங்கள் நோக்கம் என்றாலும் நம்முடைய இசை, நாடகம், இப்படி பல துறைகளிலிருந்தும் அதனுடைய அடிப்படைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு வலிமையான கலைஞனாக மாறுவீர்கள். இப்பொழுது இதே நீங்கள் ஒரு கவிஞராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நான் ஏன் சினிமாவிலிருந்து தொடங்கினேன் என்று சொன்னால், நீங்கள் அதோட இயல்பாக நிறைய பேர் இதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் என்பதற்காக. நீங்கள் ஒரு சிறந்த கவிஞராக மாற வேண்டும், அல்லது ஒரு சிறந்த கதாசிரியராக மாற வேண்டும், ஏன் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு கேள்வி. உதாரணமாக நிறைய பேத்துக்கு மேடையில் பேசணும்னு ஆசை இருக்கும்.
இப்போது ஒருத்தர் கூட இப்போ கேள்வி கேட்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு குட்டி சொற்பொழிவையே இங்கே ஆற்றுகிறார். கேள்வி கேட்கிற இடத்தில் கேள்வியை கேட்க வேண்டும், சொற்பொழிவு ஆற்றுகிற இடத்தில் மிகச்சிறப்பாக ஒரு சொற்பொழிவை எப்படி ஆற்றுவது என்பதெல்லாம் தனித்தனி கலைகள். ஒரு மேடைக்கு நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்றால் எதிரே இருக்கிற ஆடியன்ஸ் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கு உங்களுக்கு உளவியல் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்த்தவுடன் உங்களிடம் என்ன பேச வேண்டும் என்று நான் முடிவு செய்து விடுவேன். துரதிர்ஷ்டவசமாக இந்த அரங்கத்தின் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. 2 பக்கமும் இந்த விளக்குகள் என்னுடைய கண்ணை மிகவும் உறுத்துகின்றன. ஆக்சுவலாக அங்கே தான் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், மேடையில் வெளிச்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா யார் தலையில் வெளிச்சம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு எதிர்த்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது வாழ்க்கையிலேயே அப்படித்தான். அதனால் இங்கு ஒரு சமநிலையான ஒரு வெளிச்சம் இருப்பது தான் நல்லது. அப்படிப்பட்ட அரங்கு தான் ஒரு பேச்சாளனுக்கு உதவக்கூடியது. இப்போ நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இது என்னுடைய விஷயம் அல்ல, இது ஒரு அரங்க மேடை அமைப்பு கலைஞனுடைய ஒரு பிரச்சனை. இப்போ நாடகம் போடுறவங்க லைட்டிங்கை பற்றி பேசுவாங்க. எனக்கு நாடகக்கலையை நான் ஓரளவு அறிவேன். ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்பவே இந்த ஸ்டேஜில் லைட்டிங் எப்படி இருக்குது, அதனுடைய உயரம் எப்படி இருக்கிறது, ஆடியன்ஸுக்கு எனக்கு என்ன தூரம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணுவேன். இதை கொடுத்தது நான் நிறைய நாடக பயிலரங்குகளில் பங்கேற்றிருக்கிறேன். நான் ஒரு நாடக கலைஞன் அல்ல, ஆனால் அது எனக்கு பயன்படும். நாங்கள் நிறைய கூட்டங்கள் நடத்துகிற போது நான் இதை எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். இவ்வளோ லைட்டிங் வைங்க, ஸ்டேஜை இவ்வளோ டிஸ்டன்ஸில் போடாதீங்க. இதெல்லாம் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரங்கு. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றிலுமே எல்லா துறை அறிவும் நமக்கு பயன்படும். சரி, நீங்கள் ஒரு மேடை பேச்சாளராக மாற வேண்டும். அப்படி என்றால் ஒரு அரை மணி நேரம் உங்களை கேட்க வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே 2 நிமிஷத்துக்கு மேலே அட்டென்ஷன் ஸ்பேன் கிடையாது. அப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படியே குனிஞ்சு பார்ப்பான், அப்படியே மொபைலில் தொலைப்பான். இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு, மெசஞ்சரில் ஏதாவது இருக்கா, அதை பார்க்கலன்னா மண்டை வெடிச்சிடுற மாதிரி ஆகிடும். நிறைய பேருக்கு அந்த கையில் அது அப்படியே ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு பேச்சாளன் உங்களை ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அல்லது தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு இலக்கியம் தெரிய வேண்டும், சமுதாய பிரச்சனைகள் தெரிய வேண்டும், மனிதர்களோடு உரையாடுவதற்கான சுவாரஸ்யமான மொழி அவனிடம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட எதிரே இருக்கிறவன் உற்சாகமாக இருக்கிறானா, கலைப்புடன் இருக்கிறானா என்கிற அக்கறையும் அவனுக்கு இருக்க வேண்டும். பல துறை சார்ந்த அறிவு இருந்தால் தான் மேடையில் நின்று ஒருத்தர் அரை மணி நேரம் பேச முடியும். இல்லாவிட்டால் அந்த பேச்சை நிராகரித்து விடுவார். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வருகிற போது நீ எனக்கு என்ன தருவாய் என்று ஒருவன் கேட்கிறான். நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகிற போது ஒரு வாக்கியத்தையாவது எனக்கு புதிதாக தருவாயா என்று ஒருவன் கேட்கிறான். அப்படி கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் ஒரு மேடையில் நிற்க முடியும். நண்பர்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு மேடை பேச்சாளராக நிற்பதற்குமே பல துறை தேவை. இப்போ நான் ஒரு மேடை பேச்சு பேசுகிற போது நான் இலக்கியத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், சினிமாவிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அல்லது ஒரு பாட்டை நான் 4 வரி உங்களுக்கு பாடி காட்டுறேன். என் பேச்சு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு. மாறாக நானாக உன்னை கற்பனை பண்ணிட்டு நானாக உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீ இதை கேட்டு தான் ஆகணும்னு சொன்னால் அதை கேட்க மாட்டார்கள், ஏற்பது போல பாவனை செய்வார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய தலைப்பு எப்படி பல கலைகளும் ஒன்றிணைத்திருக்கின்றன என்பதற்கு. ஒரு மேடை பேச்சிற்கு கூட அங்கு இசை பற்றிய அறிவு தேவைப்படுகிறது, சினிமாவை பற்றிய அறிவு தேவைப்படுகிறது. நம்முடைய திடீர்னு நான் பேசிகிட்டு இருக்கையில் நம்முடைய ஒரு அழகாக ஒரு நாட்டார் பாடல் உண்டு, நான் பாடுறேன்னு வச்சுங்க. இப்போ கூட ஒருத்தர் அவரை பாடி காட்டிச்சார் இல்லையா, அப்போ ஒரு கவனம் நம்ம மேலே உடனே திரும்புது. அப்போது எந்த துறைக்கு நீங்கள் வர விரும்பினாலும் கவிதையை பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கவிதையை நான் எழுதுகிற போது ஏதோ ஒரு ஃபீலிங் எழுதுகிறேன். இப்போ ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்துச்சு, இல்லை யாரோ ஒருத்தரோட பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் நான் நினைக்கிறேன், இல்லை ஒரு சமுதாய பிரச்சனையை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை மட்டும் கவிதையாகாது. அதற்கு உங்களுக்கு ஒரு மொழி வளம் தேவை, அதற்கு உங்களுக்கு ஒரு சொல்வளம் அதற்குள் தேவை. இன்னொன்று, பல்வேறு விதமான செய்திகளை அந்த கவிதைக்குள் இணைக்க வேண்டும். இப்போ சித்திரவதையை பற்றி நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படி என்று சொன்னால், உலகம் முழுக்க சித்திரவதைகள் எப்படி நடக்கின்றன என்பதை பற்றிய அறிவு எனக்கு இருக்க வேண்டும். இதே போன்ற ஒன்று இதற்கு முன்னால் இந்த சமூகத்தில் நடந்திருந்தது என்று சொன்னால் அதை நான் அதனோடு கொண்டு இணைக்க வேண்டும். ஒரு சாதி கொடுமை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறது என்று சொன்னால் அந்த சம்பவத்தை மட்டும் எழுதினால் போதாது. சமூகத்தில் எங்கெல்லாம் ஆணவ படுகொலைகள் என்னென்ன வடிவங்களில் நடக்கின்றன என்பதை அந்த கவிதைக்குள் நான் கொண்டு வர வேண்டும். ஒரு பெண்ணினுடைய உடல் ஒடுக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, பலாத்காரத்திற்கு ஆட்படுகிறது என்றால் பலாத்காரம் எத்தனை வடிவங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய சமூக அறிவும் வரலாற்று அறிவும் எனக்கு இருக்க வேண்டும். அப்போது நான் ஒரு சிறந்த கவிதையை எழுதுவேன். மாறாக எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, அதை அப்படியே நான் எழுதணும்னா அது ஒரு சிறந்த கவிதையாக மாறாது. மொழியாளுமை, சிந்தனையாளம்,
வரலாற்று பார்வை, இது எல்லாவற்றையும் நீங்கள் உட்கொண்டிருந்தால்தான் உங்களால் ஒரு சிறந்த கதையை உருவாக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, அதை எழுதி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அனுபவம் எல்லாவற்றிற்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. வெறும் அனுபவம் மட்டும் கிளை ஆகாது. அந்த அனுபவத்தை தீவிரமாக, செறிவாக, அழகாக, வலிமையாக ஒருவரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பல்துறை சார்ந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் கவிதை மட்டும்தான் எழுதுவேன், ஆனால் நான் உலக சினிமா பார்த்தால்தான் எனக்கு ஒரு படிமத்தை, ஒரு காட்சியை எப்படி கவிதைக்குள் கொண்டு வர முடியும் என்று இருக்குது தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பைசைக்கிள் தீவ்ஸுங்கிற படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? வெரி குட். பைசைக்கிள் தீவ்ஸில் அவங்க அப்பா அந்த பையனோட அப்பா சைக்கிள் திருடினப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. அவங்க அப்பா ஒரு சைக்கிள் திருடன். அப்போது ஒரு நாள் மாட்டிப்பான், எல்லாரும் அடிப்பாங்க. அப்போ தன்னுடைய தந்தையின் பிம்பம் நொறுங்குகிற ஒரு காட்சியை இந்த பையன் பார்க்குறான். முதலாக தந்தை என்பவன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன். அவனை பொறுத்த வரைக்கும் அவனை யாரோ 4 பேர் சேர்ந்து கொண்டு அடிக்கிறார்கள். தன்னுடைய தந்தையின் பிம்பம் நொறுங்குகிற அந்த காட்சி, நம் வாழ்க்கையில் நம்முடைய தந்தையர்களுடைய பிம்பம் நொறுங்குகிற காட்சியை நாம் பார்த்திருப்போம். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதை எழுதும்போது பைசைக்கிள் தீவ்ஸில் அந்த பையன் தன்னுடைய தந்தை அடி வாங்குகிற அந்த காட்சி எனக்குள் ஒரு படிவமாக வரும். அதை என் கவிதைக்குள் நான் எழுதுவேன். அப்பொழுது அந்த கவிதைக்கு ஒரு உலகளாவிய தன்மை கிடைக்கிறது. நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, உலக சினிமாவில் எனக்கு ஆர்வம் இல்லை. திடீரென நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிற போது ஏதாவது ஒரு சினிமா பாட்டினுடைய ஒரு வரி ஞாபகத்திற்கு வரும், அல்லது ஒரு மெட்டு எனக்கு ஞாபகத்திற்கு வரும். அதிலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் உருவாக்கு. நண்பர்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கவிதை என்பது ஏதோ சொற்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. பல்வேறு கலைகளோடு எனக்கு தொடர்பு இருந்தால்தான் நான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளனாக இருக்க முடியும், ஒரு சிறந்த கவிஞனாக இருக்க முடியும், ஒரு சிறந்த எழுத்தாளனாக மாற முடியும். அப்படி இல்லாமல் செக்மெண்டாக, நீ ஃபோக் ஆர்ட்டா, ரைட்டு ஓகே, நீ நாடகம் போடுறியா, ரைட்டு ஓகே, இது எல்லாமே பலவீனமான கலைகளை உருவாக்கும். இப்போ நம்ம இளையராஜாவை எடுத்துங்க. உலகத்தின் மாபெரும் ஒரு இசைமேதை. அவர் நாட்டார் இசையிலிருந்து தான் தன்னுடைய இசையினுடைய வடிவங்களையும் முதலில் உருவாக்குகிறார். இன்றைக்கி சிம்பனியை பார்த்திங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சிம்பனியை உருவாக்குகிறார். இன்னொரு புறம் சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய பல்வேறு விஷயங்களை தனக்குள் எடுத்துக்கொள்கிறார். ஏன்? ஒரு கலைஞன் என்பவன் எல்லா கலைகளினுடைய சாரத்தையும் தனக்குள் உள்வாங்க வேண்டும். எதுவுமே அவனுக்கு ஆகாதது என்று ஒன்றுமில்லை, எதுவுமே அவனுக்கு வேண்டாதது என்று ஒன்றுமில்லை. எல்லா கலைகளோடும் உறவாட வேண்டும், எல்லாவற்றையும் பேச வேண்டும், ஓவியத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏன் ஓவியங்கள் நமக்கு அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் வெறும் கோடுகளாக தெரிகின்றன. ஆனால் வெறும் கோடுகள் சிலர் வரைகிற போது மட்டும் எப்படி நம்முடைய கண்களை ஈர்க்கிறது என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? இந்த ஓவியத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு ஏன் தோன்றுகிறது? எல்லோரும் ஒரு காட்சியை புகைப்படம் எடுக்கிறார்கள், ஒரே ஒருத்தன் மட்டும் எடுக்கிற புகைப்படம் மட்டும் ஏன் நம் மனதை ஈர்க்கிறது? அந்த புகைப்படத்திற்குள் அவனுடைய அணுகுமுறை இருக்குது, அவனுடைய காட்சி கோணம் இருக்குது, என்ன லைட்டிங்கில் அவன் அந்த படத்தை எடுக்கிறான் என்பது இருக்கிறது. அவற்றையும் விட அவன் நமக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு கண்ணை திறக்கிறான். அதுதான் காலங்காலமாக கலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வை. நண்பர்களே, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் கலைகள் யார் கையில் இருந்ததோ அவர்களெல்லாம் பெரும்பாலும் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக, உயர் சாதியைச் சேர்ந்தவர்களாக, தங்களிடம்தான் எல்லா அழகியலும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களாக இருந்தார். ஆனால் இங்கு தலித் இயக்கம் எழுச்சி பெற்ற பிறகு, தலித் எழுத்துக்கள் என்பது முதன்மை பெற்ற பிறகு, முக்கியமாக அம்பேத்கரினுடைய நூற்றாண்டு அந்த வருடத்தில்தான், அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்தியா முழுக்க தலித் இலக்கியம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெறுகிறது, ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு புதிய அழகியல் உருவாகிறது. இன்னும் சொல்லப்போனால் பேசப்படாத சொற்கள் இலக்கியத்தில் பேசப்படுகின்றன. நான் எப்போதுமே ஒன்று சொல்வேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனுடைய அனுபவம் என்பது ஒரு உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவனுடைய அனுபவத்தை விட பிரம்மாண்டமானது என்று நான் சொல்வேன். ஏனென்றால், ஏன் ஒடுக்கப்பட்டோர் இலக்கியம் என்பது இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான இலக்கியமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய அனுபவத்தின் சாரம், இந்த அனுபவத்தினுடைய விஸ்திரணம். நீங்கள் ஒரு உயர் சாதியை சேர்ந்த அவங்களால நமக்கு வெறுப்பு கிடையாது. அவர்கள் பலர் நமக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கிய பிரதிகளை தந்திருக்கிறார்கள். ஆனால்
ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருவன் வாழ்க்கையில் சந்திக்கிற அவ்வளவு தீவிரமான கடுமையான அனுபவங்களை பெரும்பாலும் ஒரு விவசாயியை சேர்ந்த ஒருவன் சந்திப்பது கிடையாது. இவன் சந்திக்கிற அவமானங்களையோ, இவன் சந்திக்கிற புறக்கணிப்புகளையோ, இவன் சந்திக்கிற காயங்களையோ ஒரு உயர்சாதியைச் சேர்ந்த ஒருவன் அனுபவிப்பது கிடையாது. ஒரு வெள்ளை அமெரிக்கனை விட ஒரு கருப்பு நீக்கிறவனுடைய அனுபவங்கள் பிரம்மாண்டமானவை. அதனால்தான் அவை இன்றைக்கு உலக இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய வீச்சை பெற்றிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஒரு ஆணினுடைய அனுபவத்தை விட எப்போதும் நான் சொல்வேன், ஒரு பெண்ணினுடைய அனுபவம் பிரம்மாண்டமானது. ஏன் என்று கேட்டால், ஒரு பெண் அனுபவிக்கிற காயங்களை பெரும்பாலும் ஒரு சமூகத்தில் ஒரு ஆண் அனுபவிப்பது கிடையாது. அப்படி என்றால் இலக்கியத்திற்கு ஆதாரம் இது, கலைகளுக்கு ஆதாரம் இது என்று கேட்டால் ஒருவனுடைய பிரம்மாண்டமான அனுபவங்கள் தான். அப்பொழுது யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சமூகத்தில் தொடர்ந்து கசக்கி நசுக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய அனுபவ களம் என்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த பிரம்மாண்டத்தை கலையாக மாற்றுகிற போது, அதை இலக்கியமாக, நாடகமாக, சினிமாவாக மாற்றுகிற போது, ஏன் மாரி செல்வராஜனுடைய ஒரு படம் வருகிற போது, ரஞ்சித்தினுடைய ஒரு படம் வருகிற போது, அது ஏன் சமூகத்தில் அத்தனை அதிர்வுகளை உண்டாக்குகிறது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதெல்லாம் ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு என்பதற்காகவா? நான் இன்னொன்றை கூட நான் சொல்கிறேன். அப்படி இதெல்லாம் தலித் இலக்கியங்கள், இதெல்லாம் தலித் வாழ்க்கையை பேசுவது, இப்படி சொல்வதிலே கூட ஒரு அரசியல் இருக்கிறது. அது தமிழ் வாழ்க்கையை பேசுகிறது. தமிழ் இலக்கியம் என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? அப்படி என்றால் இலக்கியம் என்றால் ஒரு பொது அளவுகோலின் கீழ் ஒரு குறிப்பிட்ட வகையினர் எழுதக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் பொதுப்பட்டியலில் வந்துவிடுகிறது. இது மட்டும் தனியாக ஒரு செக்மெண்ட் உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. அப்படி அல்ல. நவீன இலக்கிய பிரதிகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை எழுதப்படுகிற பிரதிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பொது இலக்கியமாக அவை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்படுகிற போதுதான் அது தமிழர்களுடைய வாழ்வியலின் ஒரு பகுதி, தமிழர்களுடைய வாழ்வியலை அது பேசுகிறது என்ற அர்த்தத்தில் அது பிறரால் உள்வாங்கப்படும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்கள், யாரெல்லாம் சமூகத்தில் ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட நிலையில், விளிம்பு நிலையில் இருக்கிறோமோ, நம்முடைய அனுபவங்களை எல்லாம் வலிமையான இலக்கிய பிரதிகளாக, சினிமா பிரதிகளாக அல்லது கலை பிரதிகளாக நாம் உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயிற்சி பட்டறை வைக்கப்பட்டிருக்கு. உங்களிடம் ஒரு அளப்பெரிய வாழ்வியல் அனுபவம் இருக்கு, ஒரு அளப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, பேசப்படாத மொழியினுடைய மிகப்பெரிய கிடங்கு உங்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு சிலர் எழுத்து வந்திருக்கிறார்கள், பலர் முக்கியமான முகங்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. இன்னும் 100 1000 இளம் படைப்பாளிகள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர வேண்டும். அவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் வாழ்வியலின் வரைபடமாக தமிழ் இலக்கியம் முன்வைக்கக்கூடிய பகுதிகளை கடந்த ஒரு புதிய உலகத்தை, அந்த புதிய உலகம் நம்மோடு தான் இருக்கிறது. நாம் அன்றாடம் வாழ்கிற உலகம், நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகம், ஆனால் அது பேசப்படாத உலகம், அது மறைக்கப்பட்ட ஒரு உலகம், மறுக்கப்பட்ட ஒரு உலகம், உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு உலகம். அந்த உலகத்தின் மனிதர்கள், அந்த உலகத்தின் மனங்கள் இன்னும் 1000 கரங்களால் எழுதப்பட வேண்டும். சிலரிடம்தான் அழகியல் இருக்கிறது, சிலரிடம்தான் இலக்கிய திறன் இருக்கிறது, சிலரிடம்தான் விவரிப்பு திறன் இருக்கிறது, அவர்கள்தான் இலக்கியத்தை படைக்க முடியும் என்கிற ஒரு கற்பனாவாதம், ஒரு ஆதிக்க கருத்தியல் இங்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. கட்டமைக்கப்பட்ட கருத்தியல் அது. உங்களிடம் இருக்கக்கூடிய வாழ்வனுபவம் இன்றைக்கு எங்களிடம்தான் இலக்கியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய யாரிடமும் கிடையாது. நீங்கள் சந்திக்கிற எந்த சவாலையும் அவர்கள் சந்தித்ததில்லை. நீங்கள் நடத்திய எந்த போராட்டங்களையும் அவர்கள் நடத்தியதில்லை. அவற்றை கலைகளாக மாற்றுங்கள், அவற்றை உயர்ந்த படைப்புகளாக மாற்றுங்கள். அதற்கு நீங்கள் எல்லா விதமான கலைகளினுடைய அந்த அழகியல் கூறுகளை உங்களுக்குள் உள்வாங்குங்கள். அந்த அழகியல் கூறுகளை நீங்கள் உள்வாங்க உங்களுக்குள் இருந்து பல இளையராஜாக்கள் வருவார்கள், பல ரஞ்சித்துகள் உருவாகி வருவார்கள், பல சுகீர்தராணிகள் உருவாகி வருவார்கள். அப்படி வருகிற போதுதான் தமிழ் இலக்கியம் என்பது அது பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கையை பேசுகிற உண்மையான இலக்கியமாக மாறும். இல்லாவிட்டால் ஒரு சிலர் காட்டுகிற அவர்களுடைய வாழ்வியல் தான் ஒட்டுமொத்த தமிழ் வாழ்வியலாக, தமிழ் அழகியலாக தொடர்ந்து ப்ரொஜெக்ட் செய்யப்படும். அதை மறுத்து மேலெழுவது உங்கள் கடமை.